யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? டாடி சாய். நீமா? நீ என்ன வரைய போற? மரம். மரம்னா ட்ரீ. நீ? லயன். டைகர். இதுலயே உனக்கு குழப்பமா? வா. ஆமாங்க, நாங்க வந்து மயிலாப்பூர்ல இருக்க சிட்டி சென்டர் தான் வந்திருக்கோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பசங்களுக்கு வந்து டிராயிங் காம்படிஷன் வைக்கிறதா எங்களுக்கு ஸ்கூல் குரூப்ல வந்துச்சு. ஸோ அதனால நாங்க இங்க ஜாயின் பண்ணி விட்டோம். ஆனா இதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நாங்க பார்க்கல. ஏன்னா நாங்க டிராயிங் காம்படிஷன் தான் வந்திருக்கோம். ஸோ அதனால அதுக்காக போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா செம கூட்டம். நாங்க இவ்வளவு கூட்டம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா நாங்க கரெக்ட் டைமுக்கு போயிருந்தோம். ஆனா எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து உட்கார வச்சிருந்தாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப பின்னாடிதான் இடம் கிடைச்சது பசங்க உட்கார வைக்க. All the best. Sai, all the best. இவங்க ஸ்கூல்ல இருந்து இவங்க கிளாஸ்ல இருந்துன்னு சொல்லி நிறைய பசங்க வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து அங்க நடத்துற சார் வந்து பசங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா வந்து இவங்க பேரண்ட்ஸ் வந்து தனியா விட்டு எங்கன்னா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்கேர்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணாரு. பசங்க வந்து கொஞ்சம் வந்து ஜாலியா இருக்கட்டும்னு. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பண்ணது. பசங்களும் அது வந்து என்ஜாய் பண்ணாங்க. பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வழியா டிராயிங் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க முன்னாடியே வந்து என்ன வரையணும்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மிக்கி மவுஸ் கலரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 5 வயசு 4 வயசு பசங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீ ஆர் வந்து ஹோம் வரையணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் பையனுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் பேர்ட் ஆர் அனிமல் வரையணும்னு சொன்னாங்க. அதை விட கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்கிரெடிபிள் இந்தியா வரையணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அப்புறமா வந்து ஒரு வழியாக எல்லாரும் டிராயிங் முடிச்சு கிளம்பிட்டு இருந்தாங்க. சரி கிட்ட போய் எல்லா டிராயிங்கை பார்க்கலான்னு போயிருந்தோம். இவ்வளோ பசங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. பசங்கள்லாம் வந்து சான்ஸே இல்லை, 1 நாள்ல இவங்க இப்படியெல்லாம் வரைய முடியுமான்னு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருந்தாங்க. அவங்க கலரிங்ஸ் எல்லாம் பார்க்கணுமே, அவ்வளோ அழகா இருந்தது. இப்ப இருக்க பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு டேலண்டா இருக்காங்கன்றது அன்னைக்குதான் தெரிஞ்சுது. 1 நாள்ல எவ்வளவு சூப்பரா வரைய முடியுமான்னு ஆச்சரியமா இருந்தது. இவ வந்து என் பொண்ணோட ஃப்ரெண்டு. இதுதான் இவங்க வரைஞ்ச டிராயிங்கு. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ஒரு மெடலுமே ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்தாங்க. அது வந்து பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ வந்து பிரைஸ் கிஃப்ட் வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு. நிஜமாவே இது ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது பசங்களை பண்றது. அப்புறம் வந்து அங்கேயே ஒரே ஆட்டோ. ஏன்னா இவங்க எல்லாம் கிளாஸ்மேட்ஸ். அதனால வந்து ஒரே குஷி. அவங்க 3 பேரையும் வெளியில பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம். அதனால ஒரே ஆட்டோ போட்டிருந்தாங்க. என் பையன் கூட வந்த பசங்கெல்லாம் வந்து எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால அவன் மட்டும் தனியா இருந்தான். இவங்க 3 பேர் மட்டும் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அவங்க ஒண்ணு தனியா அந்த பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க ஜாலியா. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி நாங்க வந்து ஃபன் சிட்டிக்கு போலாம், கொஞ்ச நேரம் பசங்க விளையாடிட்டோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கோ பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து 3 o'clock வரைக்கும் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால எங்களுக்கு அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்களை 3 மணிக்கு மேல வாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு நேரம் வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே வந்து ஏதோ ஒரு சின்ன கார்லாம் வச்சிருந்தாங்க. பசங்க வந்து அதுல உட்காந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க, ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்க, வாங்க நம்மளும் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு போலான்னு சொல்லி ஒரே அழ. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தோம். கீழே வந்தா ஜூடியோ இருந்துச்சு.
ஜூடியோ பார்த்தோன்னே சும்மா விடுவோமா? விட மாட்டோம். நாங்க வேற ரொம்ப நாளா இந்த ஜூடியோக்கு போகணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தோம். கரெக்டா பார்த்த உடனே சரி போய் பார்க்கலாம், என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு உள்ள போயிருந்தோம். நிஜமாவே வந்து குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருந்தது. அதே மாதிரி ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல இருந்தது. இங்க எதுவும் வாங்கலான்ற ஐடியாலெல்லாம் வரல. நாங்க சும்மா சுத்தி பார்க்கலான்னு தான் வந்தோம். ஆனா கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு பொருளா வாங்கணும் அப்படின்னு நினைச்சு உள்ள வந்தோம். ஆனா பார்க்கும்போது எல்லாமே பிடிச்சிருந்தது. டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. குவாலிட்டியுமே சூப்பரா இருந்தது. ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டு இருந்தது. இவ்வளோ கம்மி ரேஞ்சில் வந்து கொடுப்பாங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த டிஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 200 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. தாராளமாக வாங்கலாம். ஏன்னா துணி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே மாதிரி குர்த்திஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டி, அப்புறம் வந்து டிசைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு வாங்கணும்னு நிஜமா ஆசையாக இருந்தது. ஆனால் வந்து யாரும் எங்களை வாங்க விடலை. என் பொண்ணு ஒரு அழுதுகிட்டே இருந்தா, இது எடுத்துக்கு மம்மி, அது எடுத்துக்கு மம்மி அப்படி சொல்லிட்டே இருந்தா. ஸ்லிப்பர்ஸ்லாம் நாங்கள் அந்த அளவுக்கு பார்க்கல. சரி மேக்கப் ஐட்டம்ஸ் ஏதாவது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிட்டு ஒரு கிளிட்டரிங் லிப்ஸ்டிக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருந்தோம். எல்லாமே வந்து 99 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. அதனால நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சரி இந்த மாதிரி ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் வாங்கணும். நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ் விசிட் பண்ணுங்க. இது ஜூடியோ நிறைய இடத்துல இருக்கு. ஸோ நீங்களும் வந்து ஏதாவது வாங்கணும்னா நல்ல ஆஃபர் ப்ரைஸ்ல நல்ல குவாலிட்டியாகவும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஜூடியோ போங்க. நீங்களும் வந்து நல்ல பொருள் வாங்குவீங்கன்னு நான் நம்புறேன். வேண்டாண்டா. டாடி கேளு. இங்க வந்து பாய்ஸ் டிஷர்ட்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. எப்பவுமே வந்து நாங்க ட்ரெண்ட்ஸ் போய் வாங்குவோம். அங்கேயும் நல்லா இருக்கும் குவாலிட்டி எல்லாமே. இங்க ஜூடியோல வந்து நிறைய டிசைன்ஸ் இருந்தது. அங்க எல்லாமே கொஞ்சம் சிமிலரா இருக்க மாதிரி இருக்கும். இங்க நிறைய டிசைன்ஸ் இருந்தது. எல்லாமே நீங்களே பாக்குறீங்க. எல்லாமே ரொம்ப ரீசனபிளா இருக்கு, கம்மியா இருக்கு. இந்த இந்த அளவுக்கு இவ்வளவு நல்ல குவாலிட்டி இந்த ரேஞ்ச்ல யாருமே தரவே மாட்டாங்க. இவங்க வந்து அது வந்து தராங்க. ஸோ நீங்க கண்டிப்பா அந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை போய் அள்ளிட்டு வாங்க. சரி நீ காசு கொடுத்துக்கிறியா? நீயே காசு கொடுத்து வாங்கிக்கோ. சரி டிராயிங் காம்படிஷன் போனி உனக்கு பிடிச்சிருந்ததா? உனக்கு பிடிச்சிருந்ததாடா?
வாயை திறந்து சொல்லுங்க பதில். பிடிச்சிருந்தது. ஏன் ஒரே சோகமா இருக்கா? நல்லாவே ட்ரா பண்ணலையா நீ? எப்படி ட்ரா பண்ண? யார் அழகா வரைஞ்சா சொல்லு. ஐயோ, நம்ம மதிஷாவோட டிராயிங்கை பார்க்கவே இல்லையே. இல்லை, நீ பாத்தியா மதிஷா டிராயிங்? பாத்தியா பார்க்கலையா? டே விஹன் டிராயிங் நீ பாத்தியாடா? பாத்தியா? அவன் என்ன வரைஞ்சான்? வீடு. வீடா? ஓ, நீ சூப்பரா வரைஞ்சியே. சொல்லு, எப்படி வரைஞ்ச? கியூட்டா வரைஞ்சியா? ம், கியூட்டா? கியூட் இல்லையா? திடீர்னு இவ ரொம்ப கோவமா இருந்தா எதுக்குமே பதில் சொல்லவே இல்லை. என்ன காரணம்னு தெரியல, அதையும் சொல்லவே இல்லை. அப்புறம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். வந்தோடனே இங்கே எதையோ பார்த்துட்டாங்க, அதுல உட்காந்தே ஆகணும். ஏன்னா ஃபன் சிட்டிலயும் ஒண்ணுமே போகல, அதனால இதுலயாச்சும் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ரவுண்ட் அதுல சுத்திட்டு வந்தாங்க. சரி போங்க, ஏதோ ஒண்ணு சுத்திட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள இதுல கொஞ்ச நேரம் அமுச்சு விட்டுட்டு அவங்களும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணுமே, அதனால அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி எதுவுமே சாப்பிடலையே, எதுவும் வேலை செய்யல. அதனால நாங்கள் அப்படியே லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்து பக்கத்துலேயே வந்து ஹாண்டட் ரெஸ்டாரண்ட் இருக்கு, சேம் மயிலாப்பூர்ல தான். அங்கே போயிட்டு லன்ச் முடிச்சிட்டோம். எங்கள் பசங்க இங்கே போனாலே ரொம்ப பயப்படுவாங்க. அன்னைக்கும் அப்படியே பயந்து தான் வந்தாங்க. ஆனால் அங்கே ஃபுட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே இந்த ஹோட்டலோட ரிவ்யூ போட்டிருக்கேன். இதுவும் வந்து மயிலாப்பூர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. இது நீங்க கண்டிப்பா இந்த ஹோட்டல்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுட்டு செம்ம டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி நல்ல சீப்பும் வேற. இங்க வெஜ் வந்து பாத்தீங்கன்னா 650 ருபீஸ், நான் வெஜிடேரியனுக்கு வந்து 750 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க நல்லா வந்து சர்வீஸ் பண்றாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனாலதான் நாங்க திரும்பவும் அந்த ஹோட்டல் போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாங்கள் இந்த டிராயிங் காம்படிஷன் போய் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம். நீங்களும் உங்கள் குழந்தைங்கள வந்து என்கரேஜ் பண்ணி இதே மாதிரி டிராயிங் காம்படிஷன்லாம் அனுப்பி வைங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.